ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே காலையிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் செய்த இந்த கிருபைக்காய் என் தேவனை துதிக்கிறேன். ஒரு பழைய பாடலை பாடி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், உன்னை கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், உன்னை கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை தொடர்ந்து நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா துதிகனும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம இந்த காலையிலே ரெண்டு விதமான நபர்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளில் செய்தியின் தலைப்பு அது பிளெஸிங்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ், ரெப்ரிகேஷன்ஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதங்களும் கீழ்ப்படியாமையின் பின் விளைவுகளும். என்னடா இப்படி ஒரு புதுசாக ஒரு காரியங்கள். நமக்கு ஆசீர்வாதம் பிடிக்கும், ஆனால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இல்லை ஈக்குவேஷன் இருக்குது. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், ஆனால் கீழ்ப்படியாட்டி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பெரிய பின்விளைவுகள் வரும் என்பதை வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 15:22. இப்போ இந்த பகுதியை வாசிக்கும்போது இதுக்கு பேரலாக இன்னொரு பகுதி வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் முன்பகுதியை மொத்தம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 28 7ஆம் வசனம். கீழ்ப்படிந்து, இங்கே அதே கீழ்ப்படிதலை பற்றி 2 இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் எதில் பிரியப்படுகிற தேவன்? கீழ்ப்படிதலில் பிரியப்படுகிற தேவன். இந்த அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்க்குறேன். 2ஆம் வசனம் 1 சாமுவேல் 15:2. இப்போ யார் பேசுகிறான்றதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை நோக்கி அவர் சொல்கிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்கிறார் 1ஆம் வசனத்தில். இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். தொடர்ந்து சொல்கிறாரு, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். இப்போ இந்த வார்த்தையை சொல்லுகிறது யாரு? ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சவுலோடு இடைபடுகிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு நேராக பேசாதபடி அவருடைய வார்த்தையை பாடலின் மூலமாகவோ அல்லது ஊழியரின் மூலமாகவோ ஒரு செய்தியின் மூலமாய் அவர் பேச முற்படுகிறார்.
அப்போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். நம்ம என்ன செய்கிறோம் எல்லாம் கேட்குறோம். நிச்சயம் இப்போ நீங்கள் எல்லோரும் நான் சொல்கிறத கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் என்ன செய்ய போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக அவன்கிட்ட பேசுகிறாரு. 2ஆம் வசனத்தில், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். சில நேரம் ஆண்டவர் சிலதை நினச்சி வச்சுருப்பார், சிலதை மறந்துடுவார். அவர் எதுக்கு நினைக்கிறாரு, எதுக்கு மறக்கிறாருன்னு தெரில. இப்போ நம்ம செய்த எல்லா காரியத்தையும் நினச்சி வச்சுருந்தாருன்னா நம்ம யாரும் சபைக்குள்ளேயே இருக்கவே முடியாது. என்னமோ அவர் என்ன பண்ணிட்டாரு, சிலதை மறந்துட்டாருன்னா ஒரு காரணமாக தான் அவர் மறக்கிறாரு. ஏன்னா அவங்கள நேசிக்கிறதுனால. இப்போ என் பிள்ளை சின்ன வயசில் சில காரியங்கள் செய்திருக்கலாம். நான் அதை எப்பவுமே கேரி பண்ணவே கூடாது. ஏன்னா நான் இந்த பிள்ளைய நேசிக்கிறேன். அதே அந்த பிள்ளையை நான் நேசிக்காட்டி என்ன பண்ணுவேன், இல்லது ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை மனதில் வச்சு அதுக்கு பதிலீடாக தான் செய்யணும், அதை ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும், ரிட்டாலியேட் பண்ணணும்னு என்ன செய்வோம், அதை மனசில் வச்சுட்டு சமயம் வரும்போது என்ன செய்வோம். நான் ஆண்டவர் ஒருபொழுதும் அப்படின்னு நம்ம நேசிக்கிறதுனால அப்படி செய்கிற தேவனே அல்ல. இப்போ சொல்கிறாரு இஸ்ரவேல். இது பார்த்திங்கன்னா நீங்கள் யாத்திராமத்தில் இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடந்ததை ஆண்டவர் எங்கே கொண்டு வராரு, சாமுவேல். இது கிட்டத்தட்ட ஒரு 4 ஆகமம் கலைத்து இந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இதை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். இந்த அமலேக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு வாக்குத்தத்தின் சந்ததியிலிருந்து வந்தவர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாவுடைய மகன். யார் அமலேக்கு? யார்? ஏசாவுடைய மகன். இந்த அமலேக்கர் யார் என்றால், அந்த ஏசாவுடைய மகனுடைய வழியிலே வந்தவங்க. இவங்க ரொம்ப டயர்ட், ஃபேட்டிக் சொல்லுவாங்கள்ல, அவ்வளோதான். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யார் எழும்புறா, சொந்த சகோதரனே எழும்பும் போது ஆண்டவர் அதை லைக் பண்ணலை. சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து செல்லும் போது நமக்கு விரோதமாக யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, வெளியால் இருக்கிறதோட நம்ம கூட இருக்கிறவங்களே சில என்ன பண்ணுவாங்க, நமக்கு விரோதமாக சில வார்த்தைகளை பேசி நம்மளை டிஸ்ஆர்டன் பண்ணுவாங்க. ஒருவேளை நம்மளை பகைக்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க, ஆனால் பகைக்கிற சில காரியங்களை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போது 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம். ஆண்டவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப எலாபரேட்டாக, ரொம்ப கிளியராக என்ன செய்யணுன்றதை சொல்கிறாரு. இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சிலவங்க கடைக்கு போகும்போது, அனைவரும் கடைக்கு போகும்போது வீட்டில் சொல்லிவிடுவாங்க. அவங்க ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று வாங்கிட்டு வரோம். இப்போ என்ன பண்ணுறோம், அதுக்காக ஒரு ஷார்ட்கட். அந்த காலத்தில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. இப்போ என்ன பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் அதை அனுப்பிடுறோம். இங்கேருந்து போகிறதுக்குள்ளே என்ன செஞ்சிடறோம், மறந்துடுறோம். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு கடைக்கு அடிக்கடி வர்ற சூழ்நிலை இருக்கும். என்ன காரணம்னா, நமக்கு ஒரு மறதி. போகிற வழியில் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் எங்கேயோ டீவியேட் பண்ணி எங்கேயோ டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டு வீட்டில் என்ன சொன்னாங்களோ அதை விட்டுட்டு வேறு ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் அம்மா கேட்பாங்க, என்ன வாங்கிட்டு வந்த, நான் இதில் சொன்னேன், ஐயோ சாரி அப்படின்ட்டு. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? இப்போ இந்த இடத்துல ஒருவேளை ஷவுலுக்கு இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ன்னு ஒரு டிசீஸ் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார், ஏதாவது கரெக்டாக சொல்லியிருப்பா, இல்லாட்டி என்ன பண்ணுவான், அவன் மறந்துடுவான். ஏன்னா பின்னாடி அவன் என்ன செய்கிறான்றதை பார்க்க தான் போகிறோம். அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து. அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, ரொம்ப ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன், வெரி எலாபரேட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, அவன் மேல் இறக்கம் வைக்காத, அவனை காலி பண்ணு. ஏன்னா மோசேயை சொல்கிறாரு, அவனை பூமியில் எங்கேயும் இருக்கா அப்படியே அவனை நிக்கிரகம் பண்ணணும், அவனை முற்றிலும் அழித்து போடணும், அவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் விரோதமாக சண்டை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அவர் யாத்திராமத்தை சொல்கிறாரு. அதுதான் இங்கே தொடர்ந்து நடைபெறுது. இப்போ என்ன ஆகுது, சொன்ன உடனே அப்போ 4, 5 வாசித்து பார்த்தீங்கன்னா, 5, 6 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்குறாரு, கேட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ 8ஆம் வசனம் வாசிங்க. 8. என்ன செஞ்சாரு, உயிரோடே. ஆண்டவர் என்ன சொன்னார், ஒருத்தனையும் ஸ்பேர் பண்ணாத, குழந்தைய ஸ்பேர் பண்ணாதன்றது, பெண்களை, மிருகங்களை எல்லாத்தையும் ஸ்பேர் பண்ணான்னு சொல்லும் போது இவன் என்ன பண்ணுறான், இவன் ஏதோ ஒரு இது
ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா நம்ம அதுதான் செய்யணும் ஒழிய நம்ம ஏதாவது ஒன்று யோசித்து என்ன பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும்னு நினச்சி என்ன செய்கிறார், அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக செயல்பட எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தில் அமலேக்கின் ராஜாவாகி ஆகாயே உயிரோடே பிடித்தான். அடுத்து 9ஆம் வசனம் வாசிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் சிலர் அப்படி தான் காணப்படுறோம். ஏன்னா நமக்கு சில காரியங்களை இழக்கிறதுக்கு மனசே இல்லை. நம்ம ரொம்ப ஐ திங்க் ரொம்ப பிஸ்னஸ் பீப்புளாக ஆகிட்டோம். ஆண்டவர் ஏதாவது சொன்னார்னா என்ன செய்வோம், அதில் ஒரு கூட்டல் கழித்தெல்லாம் பார்ப்போம். இது எனக்கு லாபமாக இருக்குமா, இது எனக்கு நஷ்டமாக இருக்குமா. இவன் அப்படி தான் செய்கிறான். நல்லா இப்போ நான் சொல்லலை, இந்த வசனம் சொல்லுது. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, முதல் பால் 2வது பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். போக போக என்னாகும், இப்படி சொன்னால் தான் மக்களுக்கு கொஞ்சம் ஏதோ நம்ம சொல்கிற விஷயங்கள் புரியும். இப்போ அந்த முதல் பால் இங்கே பார்த்தீங்கன்னா முதல் தரம் 2ஆம் தரம். இன்றைக்கி நீங்கள் நட்ஸு ஸ்பைசஸ்லாம் வாங்கினீங்கன்னா சில இடத்துலாம் போனீங்கன்னா ஹோல்சேலில் போனீங்கன்னா சார் இது ஃபஸ்ட் குவாலிட்டி, இது செகண்ட் குவாலிட்டி, இது சாதாரண குவாலிட்டின்னு பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் அன்னைக்கு இவங்க ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. எப்படி இருந்திருக்காங்கன்னா, நமக்கு எதாவது உதவும், ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு உதவும். நம்ம நினைக்கலாம் அவன் செஞ்சது தப்பு இல்லையே அப்படின்னா அவன் ஜஸ்டிஃபை பண்ண பார்க்குறான். சொல்லிவிட்டு எதை காலி பண்ணுறான்னா, அற்பமானவைகளும் உதவாதவைகளையும் சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஆண்டவர் சொன்னது ஒன்று, இவர் செஞ்சது ஒன்று. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம ஆண்டவர் சொன்னதான் நம்ம செய்கிறோன்னு சொல்லி சில செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனால் அவர் சொன்ன மாதிரி நம்ம என்னது இல்லை, செய்கிறதே இல்லை. இப்போ இவன் வேலையை முடிச்சிட்டான்னு நினச்சிட்டு இவன் நினச்சிக்கிட்டான் நான் செய்கிற 420 ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, ஏன்னா திரும்ப பேசுகிறாரு. நீங்கள் 10ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோன்றது ஆண்டவருக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். நம்ம நினைக்கலாம் 4 செவரு நம்ம ஏதோ பேசுகிறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம், இது எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நீங்கள் செய்கிறது, செய்ய தொடங்கிறது, செய்துட்டு இருக்கிறது, செய்ய போகிறது எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். சில நேரம் என்ன செய்கிறது, நம்மளை ஆண்டவர் படைச்சிட்டாரு, இல்லை அவர் வேறு வழி இல்லாமல் தான் நம்மளை ஸ்பேர் பண்ணி வச்சுருக்கிறாரு. என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு 13ஆம் வசனம் வாசிங்க. இப்போ மீட் பண்ணும்போது நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா அந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்வாங்க. அப்படியே ஒரு ப்ரீல அது அப்படியே ப்ரிஃபேஸ் மாதிரி சொல்கிறாரு. அவர் மீட் பண்ண உடனே என்ன சொல்கிறாரு, இவர் அப்படியே அவர் வார்த்தையை கொடுத்து அவனை கவுக்க பார்க்குறாரு. என்ன சொல்கிறாரு, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்ட்டு கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணும்போது பேசும்போது, ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர், நான் அடிமை, நான் குப்பை தூசி எல்லாம் சொல்லிட்டு நம்ம உள்ளே என்ன பண்ணுறோன்னா அவருக்கு நல்லாவே தெரியும். இவன் என்ன சொல்லலாம், இவன் என்ன செஞ்சுருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அப்படியே பூச்சி மெழுகிறது போல் எப்படி பேசுகிறான், நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட நான் கர்த்தருடைய வார்த்தையை. இன்னும் சாமுவேல் அவனை பார்த்து கேள்வி கேட்கல. இவனே என்ன பண்ணுறான், வாலண்டியராக என்ன சொல்கிறான், நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன். சாமுவேல் என்ன கேட்க போகிறாருன்னு இவனுக்கு தெரியுமா தெரியலையான்றது வேற. ஆனால் முன்னாடி இவர் முந்திக்கிட்டார். என்ன முந்திக்கிட்டாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். அப்போ ரொம்ப சர்க்காஸ்டிக்காக 14ஆம் வசனத்தில் சாமுவேல் கேட்குறாரு, அப்பா இது சத்தம் கேட்குது. என்ன கேட்குது, சத்தம் கேட்குது. சில நேரம் சிலவங்க ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. நான் சில நேரம் சில வீட்டில் சில பெட் அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அதோடைய காது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கண் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஐடென்டிஃபை பண்ணிடும். அப்போ ஒரு மிருகத்துக்கே அந்த ஆற்றல் இருக்கும்போது வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறோம், என்ன யோசிக்கிறோம், என்ன சிந்திக்கிறோன்றத அவருக்கு தெளிவாக எப்படி தெரியும்.
ஒரு வேளை நம்ம அங்கே உட்காந்துருக்குறோம். நான் அடிக்கடி சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கேனிங் டிவைஸ் வந்து சர்ச்சுடைய என்ட்ரன்ஸில் வச்சு வரவங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியையும் அவங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணால் எத்தனை விதமான எண்ணங்களோட மனிதர்கள் ஒரு சபைக்கோ மனிதர்கள் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவங்களாம் இப்படி பேசுகிறாங்க, இவங்களாம் இப்படி நினைக்கிறாங்க, அந்தளவு இருக்குது. ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் அதை கண்டுக்காமல் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து நான் தோத்துறோன்னு சொல்கிறோம், முழங்கால் போடுறோம், ஜோம் பண்ணுறோம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஊழியத்தில் ஒரு தம்பியை பார்த்தேன். அவருடைய பாடல் ஆராதனைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அந்த சபையுடைய போதகர் நல்லா கிருபை பெற்ற மனுஷன்தான். ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு, அண்ணே ஒரு நடந்த விஷயம் அண்ணே அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவருக்கு நல்ல டிசர்ன்மெண்ட், கிஃப்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் ஆப்ரேட் ஆகுது. ஆனால் கூட இருந்த ஒரு மனிதனுடைய தன்மைகளை வந்துட்டு ரொம்ப மாதிரி டிஸ்கரேஜ் ஆகிட்டாங்க. நான் சொன்னேன், எங்களுக்கு இது முதலே தெரியும் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறீங்கண்ணே, நீங்கள் சொல்லியிருக்கலாமே. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் தேவ ஊழியர், நீங்கள் சில காரியங்களை புரிஞ்சுக்கிற நல்லது. எதற்கு சொல்ல விரும்புகிறேன்னா, சில நேரம் தேவ ஊழியர்களுக்கு கூட மறைக்கப்படுகிற சில காரியங்கள் காணப்படலாம். மக்கள் நல்லா ஃபேக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நடிக்கிறதுக்கு நல்லா கற்றுக்கிட்டாங்க. சவுல் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டான். ஆனால் ஆண்டவருக்கு என்ன சொல்கிறாரு இந்த வசனத்தில், என் காதுகள் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தம் என்ன. இப்போ இவனை வந்து டீல் பண்ணுறாரு. உடனே அவன் வந்து என்ன சொல்கிறான், 20ஆம் வசனம் 21 வந்து 20 வாசிங்க 20. ம் 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 இப்போ ஒரு வசனத்தில் சவுலும் ஜனங்களும் போட்டிருக்கு. 2 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் டிசைட் பண்ணி செய்கிறாங்க. ஆனால் சவுல் என்ன பண்ணுறான், சட்டுன்னு யார் மேலே போட்டுறான், பழிய ஜனங்கள் மேலே போட்டுறான். ஏன்னா ஜனங்களோ அடுத்து என்ன சொல்கிறான் விவரமா, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே. இப்பவுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய தேவன் நம்முடைய தேவன், அவன் தேவனை பற்றி அவனுக்கு ஒரு சரியான புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்முடைய தேவன் தான் சொல்லியிருக்கணும், உம்முடைய தேவன்றான். அப்போ என்னது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது சொல்லிட்டு. ஏன்னா அவன் குறை சொல்லும் போது ரொம்ப தெளிவாக சொல்கிறான், ஜனங்களை மாட்டி விடுறான். சில நேரம் நம்மளும் என்ன செய்கிறோம், அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா யாரை குறை சொல்கிறோம், அந்த குறையை நம்ம எப்பவும் அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. தாவீது தான் சில நேரம் என்ன பண்ணுறான், மோசே என்ன சொல்கிறாரு, என் பேரை கிறுக்கி போட்டுருங்க, இந்த ஜனங்களை விட்டுருங்க. அதனால தான் ஆண்டவர் மோசேவை அவ்வளோ பெரிய உன்னத பொறுப்பை கொடுத்தாரு. தாவீது நான் பாவம் செய்தேன், இந்த ஜனங்க ஏன் பாதுபடுறாங்கன்னு அந்த மாதிரி வந்து ஒரு ஆட்டிடியூட் அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், சட்டுன்னு என்ன பண்ணிடுறான், சுற்றிலுள்ள ஜனங்களை. ஒருவேளை நம்மளும் சில நேரம் காணப்படும், நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டம் வந்து அதற்கு நாம் காரணமாக இருக்கும்போது மற்றவர்களை கை நீட்டி சொல்ல முற்படாமல் இருக்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இதை செஞ்சது யாருடைய மனநிலை. ஒருவேளை ஜனங்கள் செஞ்சுருக்கலாம் ஆசையில், ஒரு ராஜா என்ன செஞ்சுருக்கலாம், இல்லை ஆண்டவர் எனக்கு இது சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் பேசின வார்த்தையை கேட்டது யார், சவுல் தான். சவுலுக்கு தெளிவாக ஆண்டவர் சொன்னார். அதை என்ன பண்ண எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவனுக்கு கீழே இருக்க சப்பார்டினேட்ஸ் என்ன சொல்லியிருக்கணும், இல்லைப்பா ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் செய்வதற்கு நாமும் பொறுப்பு. நம்ம வந்து அந்த பிள்ளைகள் மேலே பழியப்படக்கூடாது, அதுக்கு தெரியாமல் செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய வழிகளை வார்த்தைகளை உலகத்தில் எப்படி நம்ம நடக்கணுன்றதை என்ன சொல்லி கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கி வெரி சேட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சபைகளில் இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குவது இல்லை. பிள்ளைகள் எப்படி நடத்தணும், ஒரு பர்சனல் கவுன்சிலிங்கு இதெல்லாம் கொஞ்சம் போயிருச்சு. அதனால் பிள்ளைகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்காங்க. போயிட்டு வந்து ஒன்று அவங்க கேட்குற மனநிலையில் அது வேறு, ஆனால் சபையில் அதை சொல்வதற்கு நேரமும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் மாறிட்டு இருக்கு. நாங்கள்லாம் படித்த காலத்தில் எங்களுக்கு இருந்த டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப செக்யூலராக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, சில நீதிகளை கற்றுக் கொடுத்தாங்க. அதன் மூலமாக நாங்கள்லாம் சில காரியங்கள்லேருந்து பாதுகாக்கப்பட்டோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை கற்றுக் கொடுக்க டீச்சர்ஸ்க்கு நேரம் இல்லை, சர்ச்சஸில் நேரம் இல்லை, பேரண்ட்ஸ்க்கு நேரம் இல்லை. என்ன ஆகுது, அதனால் பெரிய பாதிப்பு ஏற்படுது. ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு சாமுவேல் மூலமாக, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும்
பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அதாவது நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்து ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது செஞ்சிட்டா ஆண்டவர் வந்து அதில் மயங்கிடுவார்னு. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குற அது கிடையாது. இந்த வசனத்தின்படி அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ, அவர் எப்படி பேசுகிறாரோ, எப்படி செயல்படுத்த சொல்கிறாரோ அதை செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? முற்பட வேண்டும். அதில் இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது half obedience is equal to disobedience. பாதி கீழ்ப்படிதல் வந்து கீழ்ப்படியாமைக்கு அர்த்தம். பாதி கீழ்ப்படிஞ்சிட்டேன், பாதி இது பண்ணிட்டேன், நான் ட்ரை பண்ணேன், முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஆண்டோடைய கருத்துலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை பெர்ஃபெக்டாக அவர் செய்து முடிக்கணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம அதற்கு வந்து ஏன்னா சொன்னவர் யார்? ஆண்டவர். இப்போ வந்து 139 செய்தியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவர் வந்து தாவீதை தெரிந்து கொண்டாருன்னு பார்த்தீங்கன்னா, 139 செய்தி எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன், அவருடைய ஞானம் எப்படி, அவருடைய அனந்த ஞானம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். என் வாயில் சொல் பிறவாதே அடுத்து சொல்கிறாரு, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கு. கரெக்டாக தாவீதுக்கு ஆண்டவர் யாருன்றது தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்கிறாரு? என் உட்காருதல், என் எழுந்திருத்தல் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என் நாவில், அப்போ நான் என்ன பேச போறேன்றதையும் ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு? அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை அறிந்த அவன் ஒன்று சொல்கிறான் வந்து 21 வசனம் வாசிங்க. 139 21. ம் 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 வாசி, தொடர்ந்து வாசிங்க. எந்த மனிதன் தேவனை நேசிக்கிறானோ அவனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, தேவன் என்ன நினைக்கிறாரோ அதே அளவில் தான் அவன் நினைக்கணும். ஏன்னா அந்த பாருங்களேன், அது எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்களேன். அன்னைக்கு அமலேக்கை வந்து ஆண்டவர் வெறுத்தார். ஆண்டவர் வெறுத்ததை சாமுவேல் மூலமாய் சவுலுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அவன் பகைக்கலை. என்ன பண்ணுறான்? காம்ப்ரமைஸ் பண்ண பார்க்குறான் சில காரியங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? அமலேக் என்பது ஒரு மாம்சத்தின் கிரியை. இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் காம்ப்ளசன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் பார்த்திங்கன்னா ஐ நோ எவ்ரிதிங், எனக்கு தெரியும், வேதம் தெரியும், வசனம் தெரியும், தீர்க்க தரிசனம் தெரியும், எனக்கு டிசர்ன்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறோம்? ஃபெயில் ஆயிடுறோம். என்ன ஆயிடுறோம்? ஃபெயில் ஆயிடுறோம். ஒருவேளை 2 பேர் ஜெபித்தாங்க, ஒருத்தன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். என்ன காரணம்னா அவன் என்ன சொன்னான்? பாவியாக என்மேல் கிருபையாயிரும்னு. தன்னைத்தான் தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான். இன்றைக்கி சபைக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் தாவீது என்ன சொல்கிறான்? உம்மை பகைக்கிறவில்லை, நான் பகையாமல் இருக்கணும். இப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒருத்தன் விரோதினா அவன் எனக்கும் விரோதி தான். அவன் தேவனுக்கு ஒரு மனுஷன் விரோதினா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தர், நான் ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன், எனவே அந்த நிறுவனத்தை சொல்லக்கூடாது. அப்போ கேள்விகள் கேட்கப்பட்டது, ஓப்பன் ஃபோரம், நீங்கள் உங்களுக்கு சில கேள்விகளை கேட்கலான்னு. ஒருத்தருக்கு ரொம்ப ஆத்ம பாரம் அதிகமாகிடுச்சு. என்ன பேசியிருப்பார் நினைக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் சாத்தானை நேசிக்க மாட்டேன்றார்? என்னது? சாத்தான் ஆண்டவர் ஏன் நேசிக்கலை? அவன் ரசிக்கப்படலாமே அப்படின்னு. அந்த சொன்ன பதில் எனக்கு ஃபுல்லாக ஞாபகம் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று உறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் இப்படி சில கோமாளித்தனமான சில தாட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? சில காரியங்கள் பண்ணுவோம். ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. சவுலுக்கு அவன் சாதாரண ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்தி ஒரு ராஜாவை மாற்றினார். அவன் அதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை நிறைவேற்றுவதற்கு சில நேரம் ஆண்டவர் நம்மளை வந்து ஒரு சாதாரண நிலைமையிலேருந்து உயர்த்தி சில காரியங்கள் நமக்கு கொடுத்து நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும் போது அந்த டெஸ்ட்டில் எப்படி நம்ம ஃபேர் பண்ணுறோமோ அதை வச்சு தான் அவர் வந்து நம்மளை வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு சவுல் வந்து அமலேக்கை ஸ்பேர் பண்ணால் நாள் ஒன்று வந்துச்சு, அவனுடைய முடிவும் ஒரு அமலேக்கனால தான் வந்திருக்கு. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை முழுவதும் நிறைவேற்றாமல் பார்ஷியலாக நிறைவேற்றினா அதே நமக்கு என்னாகும்? விரோதமாக. ஏன்னா ஆண்டவர் வந்து பார்த்து பேசிட்டாரு. அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் மாற்றம் வரல. நான் யோசித்தேன், ஒரே நாளில் இந்த முடிவு ஆண்டவர் எடுத்தார். அவனுடைய ஹார்ட் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்ன பண்ணுறாரு? அதே ஊழியத்தை, அதே அபிஷேகத்தை என்ன பண்ணுறாரு? அந்த ராஜா அபிஷேகத்தை எடுத்து
தாவீது கொடுக்குறாரு. ஏன்னா தாவீதுடைய ஹார்ட் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். உங்கள் ஹார்ட்டையும் என் ஹார்ட்டையும் ஆண்டு பார்த்துட்டு சில பொறுப்புகளை கொடுத்து பார்ப்பாரு. அதில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி செயல்படுகிறோம், உண்மையாக இருக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா, பிறகு பார்த்துட்டு திரும்பி என்ன பண்ணுவார். அதனால தான் ஒரு நிலைமை வரும்போது சொல்கிறார் 51ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, ரட்சணின் சந்தோஷத்தை திரும்ப தாங்க. ஏன்னா 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 அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நான் பண்ணது பெரிய தப்பு. உடனே ஒத்துக்குவான். என்ன செய்வான்? உடனே ஒத்துக்குவான். இவன் சவுல் என்ன பண்ணுறான்? ஒத்துக்க மாட்டேன்றான். என்ன சொல்கிறான்? மக்கள் செஞ்சாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற விரும்புகிறேன், உங்கள் வாழ்க்கை நடக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க. ஒரு இன்ஜின் எல்லா கேரேஜையும் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் அந்த கேரேஜ் என்ன ஆகணும்? அதோட ஜாயின் பண்ணி இருக்கணும். சில கேரேஜ்லாம் எப்படி இருக்குது, சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸிங் கொடுத்தா என்ன ஆக முடியாது, அந்த இன்ஜின் முழு பவரோ இழுத்து போக முடியாது. நம்ம எவ்வளோ தூரம் ஆண்டவரோட ஊழியர்களோட ஊழிய தலைவர்களோட அல்லது நமக்கு ஆலோசனை கொடுக்குற மக்களோடு இணைஞ்சிருக்கிறோமோ. நல்ல ஒரு தீர்க்கதரிசி தான் யார்? சாமுவேலை போல் ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் அதுக்கு முன்னாடி எழும்புனது இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி கூப்பிடுறாரு. அந்த லீடர்ஷிப்பில் இருந்து வந்தவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? உடனே என்ன பண்ணிட்டாரு? தீர்ப்பை கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு முடிவு எப்படி இருந்துச்சு? பெரிய ராஜாவாக இருந்து அவனை பார்த்தா சொல்லும் போது இஸ்ரேல் இருந்த எல்லாருடைய கார்கிலும் அவனுடைய இருந்தது, அவனுடைய ஷோல்டர் அளவு தான் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அந்தளவு அவனுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருந்தவன் தான். ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டான்? அபிஷேகத்தை இழந்துட்டான். கீழ்ப்படியாமை நம்முடைய அபிஷேகத்தையும் அழைப்பையும் இழக்க ஒரு காரணமாய் இருக்க வாய்ப்பு அதிகமாய் உண்டு. இதை நம்ம மறந்தே போகக்கூடாது. சரியா? ஒருவேளை வந்திருக்கிற நம்ம யாராவது, நானாவது நீங்களாவது ஏதாவது ஒரு நிலைமையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காமல் காணப்பட்டா, half obedience is equal to half disobedience or half obedience is equal to full disobedience. கீழ்ப்படியாமைக்கு பாதி கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமையின் ஒரு அடையாளம். அது எதுவாக இருக்கட்டும், எனக்கு தெரியாது. ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். அப்போ ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு இது வரைக்கும் எத்தனையோ காரியங்களை பேசியிருப்பார், சொல்லியிருப்பார். கீழ்ப்படியாமல் அவன் செஞ்ச காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ரமைஸ். என்ன காம்ப்ரமைஸு? நலமானவை. இன்றைக்கி நம்மளும் சில என்ன பண்ணுறோம், சில நம்முடைய ஸ்டேட்டஸ் நம்மளுடைய இதெல்லாம் நம்ம நலமானவைகளாக பார்த்து என்ன பண்ணுவோம். இன்றைக்கி நேருக்கு என்னென்னா ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏதுன்னு. நம்ம போய் அவங்கள ரட்சித்திடலான்னு நினச்சி திருமண உறவுகளை கொண்டு வந்து பாடுபடுகிற அநேகர் உண்டு. அதனால் நம்ம அவங்கள யாரையும் நம்ம வெறுக்க சொல்லலை. ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தோடு நம்ம செயல்படும் போது, ஏன்னா ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏதுன்னு நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த இருளோடு சம்பந்தம் பண்ணி கடைசியில் ஒன்று நம்ம இருளாக மாறிடுறோம், அல்லது அவங்கள ஒலிக்கில் கொண்டுறாமல் அவங்க வாழ்க்கை இது கடைசியில் ஒரு வித்தியாசமான ஒரு சந்ததி கிரியேட் ஆகுது. இன்றைக்கி அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். நம்ம ஆண்டவருக்கு சோதனை செலுத்துகிறோம். ஏன்னா நம்மளாம் வேற ஒரு வித்தியாசமான நிலைமையிலேருந்து ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ரசித்து இன்றைக்கி நம்மளை பாதுகாத்து அவருடைய பிள்ளையாக மாற்றி வருகிற சந்ததிகளும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்ததிகளாக வரத்தக்கதா. ஒருவேளை இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஏன் இந்த காரணம்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்காபடி சவுல் செய்தது போல சில காரியங்களை நம்ம கீழ்ப்படியாமல் செயல்படும் போது, மாம்சத்தை நம்ம கொஞ்சம் ஸ்பேர் பண்ணும் போது, அமலேக் என்பது மாம்சம், உலகம், அவனோட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, அவர் பெர்ஃபெக்டாக என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடிக்க ஆண்டவரும் உதவி செய்வாராக. இப்போ நம்ம எல்லாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கணும், 28ஆம் அதிகாரம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார்? யாக்கோபு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏசா, ஒன்று யாக்கோபு. இப்போ சில நேரம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு தாய் பிள்ளைகள் தான். ஆனால் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவே வெறுத்தேன். தெரில. ஏன்னா ஏசா வெறுக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம 28ஆம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 7ஆம் வசனம் நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது? யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதை ஏசா கண்டதினாலும். இப்போ பார்த்தீங்கன்னா 27:46 வாசிங்க. 27:46. எந்த அளவு அவள் யாக்கோபை நேசிச்சிருக்கா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஏசாவுடைய கனெக்ஷன்ஸு சரியில்லைன்றத
அவள் வந்து புரிந்து கொண்டு தெளிவாக அதை அறிஞ்சு கொண்டு யாக்கோபு திரும்ப அந்த மாதிரி இதில் என்டாங்கிள் ஆகிடக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப கவனம். நம்ம பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா இந்த உதாரணம் நமக்கு நம்ம பிள்ளைகள் உலகத்தோடு ஒத்து வராதபடி ஆண்டவுடைய திட்டத்துக்குள்ளே போகத்தக்கதாய் நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். என்ன இருக்கணும்? வைராக்கியம் இருக்கணும். இவளுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குல்ல. அவன் கீழே கட்டு போனான். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஏசாவை வந்து யாருக்கு பிடிக்கும்? ஈசாக்குக்கு ஏசாவை பிடிக்கும். யாக்கோபு யாருடைய பிள்ளை? ரெபேக்காவுடைய பிள்ளை. அதனால் இக்னோர் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் அவளுக்கு அந்த வருத்தமும் இருக்குது. அதே நேரத்தில் இவன் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான் அந்த இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆவிக்குரிய ஆலோசனையை கொடுத்த சாமுவேலின் ஆலோசனையை சவுல் அவன் வந்து அதை நிறைவேற்றாமல் போனான். அவன் வாழ்க்கை வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ ஒரு ஆலோசனை வருது. யார் மூலமானா உலகத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுத்த பெற்றோர்கள் மூலமாய் ஆலோசனை வரும். 28:1 வாசிங்க. ம் 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 என்ன எழுதப்பட்டிருக்கு? அவனுக்கு இதாக வந்து ரிக்வெஸ்ட்லாம் பண்ணலை, கமாண்ட். நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லணும்? இதுதான் நீ செய்யணும். அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷனே கொடுக்குது. பதானாராம் தாயினுடைய வீடு, தகப்பனுடைய பெத்துவேல் வீடு, உன் தாயின் சகோதரர் லாபான், குமாரத்திகளுக்குள் பெண்கொள். ஏன்னா ஒருவேளை ஆபிரகாம் அந்த குடும்பத்தை விட்டு வந்து, ஈசாக் அந்த குடும்பத்தை விட்டு வந்து அங்கே உள்ள ஆக்சுவல் ஃபேமிலியுடைய செட்டப் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நம்பிக்கை என்னென்னா அவங்களும் ஒரு அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்வது சந்ததியாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சி என்ன சொல்கிறான்? நீ இங்கே கல்யாணம் பண்ணக்கூடாதுப்பா, நீ என்ன பண்ணணும்? இங்கே தான் போய் இந்த ஃபேமிலியை கண்டுபிடிச்சி ரெபேக்கா போய் லாபான் வீட்டிலேருந்து வராரு, கரெக்டாக? ஆனால் அந்த ஃபேமிலி ஓரளவு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான்? நீ போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு. சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நம்ம பிள்ளைகளுக்கு அவனுடைய வாழ்க்கையின் துணையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், நம்ம எப்படி கொடுக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன்னு இந்த ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில் யோசித்து என்ன பண்ணணும்? இன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி என்னன்னு பார்க்குறோம்? சில நேரம் சில ஸ்டேட்டஸ், சில ஃபினான்ஷியல் நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கம்பேட்டிபிளாக இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு 10 பொருத்தம் 20 பொருத்தம் பார்த்து எல்லாம் நடுத்தருவில் வந்து நிற்கிது. ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஆண்டோடைய திட்டத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து போகும்போது ஆண்டவர் எப்படி மனுஷனை மாற்றுறாரு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? 3ஆம் வசனம், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாம் கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி. இப்போ இது நீங்கள் நிறைய நேரம் வாசிச்சிருக்கலாம். ஒரு ரொம்ப எளிமையாக உங்களுக்கு இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு. ஒரு தகப்பன் என்ன சொல்லுகிறாரோ அதை தேவன் நிறைவேற்ற வல்ல தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த காலையிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தகப்பன் தாயும் தேவனுடைய திட்டத்தில் இருக்கும்போது அவங்க சொல்கிற எல்லாமே நடக்கும். நடந்துச்சா இல்லையான்றதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து வீட்டுக்கு ஒரே ரொம்ப செல்ல பிள்ளை, அம்மா பிள்ளை. சூழ்நிலையை பார்த்து என்ன பண்ணுறாங்க? 2 பேரும் சேர்ந்து, இல்லைப்பா நீ இங்கே இருந்தால் பிரச்சனை வரும், நீ கிளம்பி போன்னு சொல்லும் போது அவன் அதுக்கு புறப்பட்டான்னு போட்டிருக்கு. லாபான் இடத்துக்கு போக புறப்பட்டான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த 6ஆம் வசனம், ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதான் ஆரம்புக்கு அனுப்பினதையும் எல்லாத்தையும் யார் கேட்குறா? ஏசா கேட்குறான். கேட்டுட்டு மனம் மாறலைங்க. என்ன பண்ணுறான்? இன்னும் ஒஸ்டாகிறான். இப்போ தெரியுது ஆண்டவரே ஏசா வெறுத்தாருன்னு. அவன் வந்து எந்த ஒரு திட்டத்துக்கும் தகப்பன் தாயுடைய எந்த ஒரு காரியத்துக்கும் ஒத்து போகாமல் அவன் விரும்பினதான் அவன் என்ன செய்வான். ஒருவேளை நம்ம பிள்ளைகளும் நாமளும் ஆண்டவர் சொல்கிறத கேட்காம நம்ம விரும்பினதை செஞ்சோன்னா ஆண்டவர் ஏசா கொடுத்த டைட்டில் மாதிரி நமக்கும் அதே டைட்டில் கொடுத்துருவார். அவர் யாரையாவது நேசிப்பார், யாரையாவது வெறுத்துருவார். இப்போ நம்ம எந்த லிஸ்ட்டில் இருக்கோம் நம்ம தான் முடிவு பண்ணணும். இவ்வளோ ஒரு டைரக்ஷன் கிடைக்கும் போது, சரி அப்பா சொல்கிறாங்களே அம்மா சொல்கிறாங்களே நம்ம அதை கேட்போமே அப்படின்ற மனநிலை அவனுக்கு இல்லை. சில நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது அதை கேட்கிற நாம்
அதை கை கொள்ளுகிற மனநிலையில் காணப்படுகிறோமா, இல்லாட்டி உதாசீனப்படுத்திட்டு? ஏன்னா அவனுடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய ஏசாவுடைய கேரக்டர் என்ன பண்ணுறான்? வெறும் பயிற்றங்களுக்காக சிரேஷ்ட பொருளை பார்த்துட்டு என்ன பண்ணுறான்? உதாசீனம் பண்ணுறான். அவன் எல்லாத்தையும் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட். அவனுக்கு வேல்யூவே தெரியாமல் இருந்துச்சு. அது ஏன்னு தெரில அவனுடைய கேரக்டரில். சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அவர் எதிர்பார்ப்பார்னு நினைக்கிறேன். யாக்கோபு ரொம்ப திறமையானவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் பார்த்திங்கன்னா விவரமானவன் தான். ஆனால் எப்படியோ காரியங்களை ஞானமாய் பெற்றுக்கொள்ள பெரிதான் அவனுக்கு எப்படியோ பழகிட்டான். நம்மளும் எப்படி இருக்கணும்? நம்ம யாரை ஏமாற்ற வேண்டாம், தப்பு பண்ண வேண்டாம். ஆனால் என்ன செய்யணும்? ஞானமாய் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது வழி என்ன என்பதை அறிந்து கொண்டு செயல்பட நம்ம ஆண்டவர். அவனுடைய தவறான உதாரணத்தை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். ஆனால் அவன் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். என்னென்னா, தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனாய் காணப்பட்டான். நாமும் நமக்கு கொடுத்த தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படும் போது அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயம் பழிக்கும். அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேக திருமணங்கள் தாய் தகப்பனுடைய ஃபுல் கன்கரன்ஸ் நடக்கும்போது அவங்க தாய் தகப்பன் படிக்காதவங்களாக இருப்பாங்க, அல்லது அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பிளெஸ்ஸிங் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுது? ஆசீர்வதிக்குது. ஆனால் தாய் தகப்பனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் தாங்களே தெரிந்து கொண்டு அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் செயல்படும் போது அது அவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு மனசில் பயங்கர வருத்தம் இருக்கும், வேதனை இருக்கும். என் பிள்ளை நான் சொன்னதை கேட்கலையே, என்னையே நம்பலையே. சில நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டோம், நம்ம பிள்ளைகளை கஷ்டப்படுத்துன்னு நினைக்கவே மாட்டோம். எப்பவுமே நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பெஸ்ட்டு சாய்ஸ் தான் கொடுக்கணும் நினைப்போம். ஆனால் அந்த பிள்ளைங்க நம்மளோட அதிகமாக யோசித்து, எங்கள் அப்பா அம்மாவோட எனக்கு படிப்பு அதிகமாக இருக்குது, என்னுடைய செலெக்ஷன் கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லி யோசித்து போகும்போது கடைசியில் நான் எங்கேயாவது பிரச்சனையில் வரும்போது அப்பவும் நம்ம தான் வேதனைப்படுவோம். இங்கே என்ன ஆகுது சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு? 12ஆம் வசனம். இப்போ போகும்போது எப்படி போகிறாரு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு கல்லை வச்சு எங்கே படுத்துருக்கான்? வீட்டில் அவனுக்கு என்ன தெல்லானை கொடுத்தாங்க, எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அம்மா மடியில் படுத்து தூங்கியிருக்கலாம், உண்மை தானே? ஏன்னா அவன் அம்மா முந்தானையை பிடிச்சிட்டு திரிகிற மனுஷனாக இறந்துருப்பான். ஏன் இருந்துருப்பார்? அம்மா பிள்ளைன்னா சும்மா இல்லை, கூடயே இருந்துக்கிட்டு கிச்சனில் போய் அம்மாவுக்கு உதவி செய்கிற எல்லா வேலையும் செஞ்சுருப்பான். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அவனுக்கு இருந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன ஆகுது? ஆண்டவர் பார்க்குறாரு, இவனை கொஞ்சம் ஷேக் பண்ணி அவனை சரி பண்ணுவோம் அப்படின்னு தான் என்ன பண்ணுறாரு? போகும்போது என்ன பண்ணுறான்? இவர் கல்லை வச்சு படுத்து தூங்குறாங்க. யோசிச்சு பார்த்தா அவனுக்கு தூக்கம் வந்திருக்குமா? அம்மாவுடைய கம்ஃபர்ட்டில் சில நேரம் ஆண்டவனுடைய கம்ஃபர்ட் ஜோனை என்ன பண்ணுவார்? கொஞ்சம் ஷேக் பண்ணி என்ன பண்ணுவார்? அதில் ஒரு ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதம் வச்சுருக்கிறார். நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கட்டாயம் இருக்கும். என்ன பண்ணுறாரு? படுத்துக்கொண்டான், நித்திரை செய்படி படுத்துக்கொண்டான். உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ 13ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இப்போ யாக்கோபு அவனை ஆசீர்வதிக்கும் போது அவன் சொல்கிற வார்த்தை, உனக்கும் உன் சந்ததிக்கு அருளுவாராகன்ற ப்ரேயரை ஆண்டவர் ஃபஸ்ட்டே கிராண்ட் பண்ணிட்டாரு. இப்போ 1, 2, 3 அந்த 3 ரிக்வெஸ்ட்டு, 3 ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டாக ஈசாக்கு யாக்கோபு கொடுக்குறாரு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதை ரிவர்ஸ் பண்ணி என்ன சொல்கிறாரு? இது முதல் என்ன சொல்கிறாரு? நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அடுத்தது எப்படி இருக்கும்? இவன் என்ன சொல்கிறான்? நீ பெரிய பல ஜனக்கூட்டமாய் பெருகுவாய்ன்றது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் சந்ததி பூமியின் தூளை போலவும் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியிலெல்லாம் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும். இது யார் சொல்கிறா? ஆண்டவரே சொல்கிறாரு. அவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவன் நினச்சான், அம்மா சொன்ன அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சுன்னு புறப்பட்டு சொல்லுகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. யார் லாபான்னு, அங்கே என்ன நடக்க போகுது, என்ன திட்டம் இருக்குது, எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் பிளாங்காக போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அப்பா நீ நான் உன்னை சிநேகித்தேன்றதை நான் உறுதிப்படுத்த என்ன செய்கிறேன்? நீ தகப்பனுக்கு தாய் கீழ்ப்படிந்ததை உறுதிப்படுத்த என்ன செய்கிறேன்? உன்னை நான் திரும்ப அதே வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு சொல்கிறாரு. கடைசி என்ன பண்ணுறாரு? நம்ம தேவன் எப்படி பார்த்தீங்கன்னா, நினைக்கிறதுக்கும் எண்ணுவதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னோடே கூட இருந்து. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் பாருங்கள். இப்போ இவர் சொல்லும் போது ரொம்ப வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு. யார்? தகப்பன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நான் அவன் கூட இருக்கிறேன்றாரு. ஒரு மனுஷன் கூட ஒரு தேவன் இருந்தாருன்னா அதை தாண்டி அவனுக்கு என்னங்க பிரச்சனை? ஏதாவது வந்துருமா? ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு பெரிய பிரச்சனைலாம் அவனுக்கு வரும் பின்னாடி. அதெல்லாம் அறிஞ்சு என்ன சொல்கிறாரு? நான் உன்னோடு இருந்து, அடுத்து என்ன சொல்கிறாரு? நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. அப்போ ஒரு பாதுகாப்பையும் தராரு. கூட வர்றது மட்டும் இல்லை, பாதுகாப்பையும் தராரு. அடுத்து என்ன சொல்கிறாரு? திரும்பி இந்த தேசத்துக்கு உன்னை வருவேன்னு சொல்லிட்டு, நான் உனக்கு சொன்னதை செய்யுமலை உன்னை கைவிடுவதில்லை. அப்போ ஒரு
ஒரு காவனன்ட் போட்டு அல்லது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு என்ன செஞ்சுறாரு, கொடுத்துறாரு. ஏப்பா நீ கவலையே பட வேண்டாம், என்னன்னா நீ அந்த வாக்குத்தத்தனுடைய சந்ததியில் வந்திருக்கிற ஆபிரகாமுடைய சந்ததி, ஈசாக்குடைய சந்ததி, நீ தான் அடுத்த அந்த இதில் வர்ற ஹைரார்க்கியில் வர்ற. உனக்கு நான் கொடுக்குற பிளெஸ்ஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா கொடுத்த பிளெஸ்ஸிங்கோட அதிகமான பிளெஸ்ஸிங் கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தேன்னா, நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து உன்னை என்ன செய்வேன், திரும்பி இந்த தேசத்துக்கு வரப்படுவேன். அதை செய்யாமல் விடமாட்டேன்னு சொல்லி ஒரு 100% அவனுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுத்து அவன் அனுப்புகிறாரு. இப்போ உங்களுக்கு தெரியும், அதுக்கு பிறகு அவர் போனார், போய் என்ன பாடுபட்டார்னு தெரியும். சில நேரம் ஆண்டவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு ஒரு ரொம்ப ரோசியாக இருக்காது வாழ்க்கை. என்ன ஆகும், சில நேரம் நம்ம எதிர்பார்க்காத எல்லா விஷயங்களும் நடைபெறும். அவன் நினச்சான் லாபான் வீட்டில் போனேன் எல்லாமே இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனால் ஒரு பொழுதும் அவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய காரியத்தை விட்டு உள்ள. சில நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் மத்தியில் போகும்போது ஆண்டவருடைய வாக்குத்தத்தை என்ன யோசிக்கலாம், சில நேரம் சோர்ந்து போயிடணும். அவர் சொன்னாரே இதை செய்யலையே, சொன்னாரே இதை செய்யலையே. லாபானை பற்றி சொல்லலை, அவனுக்கு அங்கே ஒன்று கற்றுக் கொடுக்குறாரு. என்னென்னாப்பா, நீ எத்தனை தடவை ஏமாத்தின, அப்போ உனக்கு என்ன வேணும், ஏமாற்றுடைய வேதனை என்னன்பதை நீ அறிஞ்சிக்கணும். அழகாக பண்ணுறான் பாருங்க. லாபான் பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸில் கொண்டு போகும்போது இந்த ப்ரொபேஷன் பீரியட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாஸ் எப்படி இருப்பார், ரொம்ப டஃப்பான பாஸாக இருப்பார். எப்படி பாஸாக இருப்பார்? அது என்ன காரணம்னா, நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு டஃப்பான பாஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு. அப்படி இல்லை. யாருக்கு தெரியும், நீங்கள் ஒரு நாள் பாஸாக வருவீங்க. அநேகரை நீங்கள் கைட் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸ்பர்டைஸை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களை அப்படி ஒரு சூழ்நிலை நடத்துவார். சில நேரம் ஆண்டவர் உங்களை இப்படி கொண்டு போகும்போது பயப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. 2 தடவை என்ன பண்ணுறாரு, ஏமாற்றப்படுறான். 10 முறை சம்பளத்தை மாற்றினு போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் இன்க்ரிமெண்ட், அவனுக்கு என்ன வந்திருக்கும், டிக்ரிமெண்ட் வந்திருக்கும். என்ன வந்திருக்கும், டிக்ரிமெண்ட் வந்திருக்கும். இன்க்ரிமெண்ட்னா சந்தோஷம். என்ன 10 முறை சம்பளத்தை மாற்றுறேன்னு அர்த்தம். இன்னைக்கு 10 முறை அப்ரைசல் கொடுத்து அவனை தூக்கியிருக்கலாம். அப்படி தூக்கலை. என்ன பண்ணிட்டாரு, அவனை என்ன பண்ணுறாரு, அவனை அப்பப்போ மட்டம் தட்டி வைக்கிறாரு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனாலும் அவன் என்ன பண்ணான், சோர்ந்து போகாமல் எப்படி இருக்கிறான், தைரியமாக. அடுத்தது நிறைய பேட்டர்ன்ஸ் கற்றுக்கிறான், நிறைய திறமையை கற்றுக்கிறான். சில நேரம் நம்ம இப்படி ஒரு அட்வர்ஸ் சிச்சுவேஷனில் தான் நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்க முடியும். நமக்கு எல்லாமே வசதியாக இருந்துச்சு, என்ன பண்ணுவோன்னா, இவ்வளோ தானேன்னு சொல்லி சில ட்ரைனிங்லாம் அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ட்ரைனிங்கு, இந்த ஓடிஏ, இந்த மாதிரி சிலலாம் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் அவங்கள இந்த சிஆர்பிஎஃப்க்கு ட்ரெயின் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில தான் ட்ரைனிங் எடுப்பாங்க. என்ன காரணம்னா, இவங்களை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு அந்த ட்ரைனிங். எந்த சூழ்நிலையும், கால சூழ்நிலை, எல்லா உணவு எல்லாத்தையும் அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பண்ணுறாங்க, மாமனார் வீட்டில் எல்லாம் கற்றுக்கிட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒன்று ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக ஒன்று நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் அதிகாரம் 43 வாசிப்பீங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனாய் மாறினான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எந்த மனுஷனை ஆண்டவர் நேசிக்கிறாரோ அவன் அந்த ப்ராசஸில் கொண்டு போயிட்டு கடைசியில் அவனை அப்படியே விட்டுற மாட்டாருங்க. நீங்கள் பட்ட எல்லா பிரயாசத்துக்கும் பலன் கொடுப்பாரு. ஆபிரகாம் ஆண்டவர் பேசுகிறாரு, உன் சந்ததி 400 வருடம் இன்னொருல சேவிக்கும். அவங்க ஒரு நாள் புறப்பட்டு போவாங்க, அன்றை தினமே அப்படின்னு சொல்லி யாத்திராமல் எழுதியிருக்கிறது. அவங்க மிகுந்த பொருளோடும் பொண்ணோடும் புறப்பட்டு போனாங்க. அவங்களுடைய எல்லா அரியசையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரே நாளில் செட்டில் பண்ணிட்டாரு. நம்ம நினைக்கலாம் நம்ம படுற பாடுக்கு ஆண்டவர் செட்டில்மெண்ட் எப்படி கொடுப்பாரு, ஒரே நாளில் என்ன பண்ணுவார், அந்த செட்டில்மெண்ட் அவரால் கொடுக்க முடியும். என்ன பண்ணுறான், வெறுங்கையாக வரான். அவனுக்கு ஃபஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை பிளஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, அவனுக்கு திரளான விருத்தி அடைகிறான். ஆடுகள் வருது, திரளான ஆடுகள், வேலைக்காரர் ஒட்டங்களும் கழுதைகளும் உடையவராய் ஆனான். சரியா? இப்போ இவனுடைய ஆசீர்வாதத்துடைய அடையாளத்தை இன்றைக்கி காலையில் நான் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். நடுவில் அவனுக்கு ஒரு என்கவுண்டர் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்ல உன்னோடு இருந்து உன்னை காத்து அப்படின்னு சொல்லி 31-24 வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யாக்கோபோடைய நன்மையன்றி தீமை ஒன்றும் பேசாதிரு என்றார். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்லும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா அந்த வார்த்தை நிறைவேற்றுறதுல நீங்கள் பார்க்க முடியும். லாபான் யார், இவனுடைய மாமனார் என்ன பண்ணுறாரு, அவனை சொல்கிறாரு 29ஆம் வசனத்தில், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. லாபான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாதுங்க. அவன் பயங்கரமான ஆள். யாக்கோபுக்கு மாமனாராக இருக்கிறன்னா அந்த திறமை வேணும். அப்போது அப்படி தான் அவனை சில நேரம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சில நமக்கு சில ஆளுகளை கொடுத்து என்ன பண்ணுறாரு, லாபான் மாதிரி ஆளுகளை கொடுத்து நம்மளை என்ன பண்ணுவார், சரி பண்ணுவார்.
அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன நீங்கள் பண்ண வேலை என்ன. அதுக்கு சில நேரம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், இப்படி மனிதர்கள் கையில் ஒப்பு கொடுத்துருவார். ஆனால் காலி பண்ணுறதுக்கு இல்லை. என்ன சொல்கிறாரு, நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாய் இரு. லாபான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையாது. ஆனால் ஆண்டவர் நினச்சா நமக்கு விரோதமாக நம்மளை இது பண்ணி கஷ்டப்படுத்துன்னு நினைக்கிற மக்கள்கிட்ட ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், பேச முடியும். அதுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாரு, நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாரு. யாரை கூப்பிட்டு, லாபானை கொடுத்துட்டாரு. அப்பா நீ போய் பாரு உன் மருமகனை, ஆனால் எதுவும் பேசாத, நன்மையோ தீமையோ பேசாத. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சு. இப்போ அவருடைய இதுதான் கிளைமேக்ஸ் வருது. என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு நாள் என்ன பண்ணார், ஏசா கையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த காலத்தில் இன்டெலிஜென்ஸ் டீம் இருந்திருக்கு. இவன் புறப்பட்டு போகிறான். போக முன்னாடி அவனுக்கு செய்தி வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசா எதிர்கொண்டு வருகிறான். நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சில நேரம் நம்ம சில சூழ்நிலையை எதிர்கொள்ள பயப்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒன்றே ஒன்று, நம்ம தைரியமாக இருந்தால் போலீஸ்காரரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். கரெக்டாக? நம்ம உண்மையாக இருந்தால் பயப்படணும். ஏன் ஏசா பார்த்து பயப்படணும்? இவன் பண்ண வேலை அப்படி. எவனா ஒருத்தன் கூலை கொடுத்துட்டு ஏமாற்றுவானா? நம்மளும் என்ன பண்ணுறான், சிலவங்களாம் அந்த பழைய இதாக கொடுத்துட்டு, பழைய பொருளை கொடுத்துட்டு ஏமாத்தலாம் பார்ப்பாங்க. சிலவங்களுக்குலாம் அந்த கிருபை உண்டு. ஏன்னா எதாவது கொடுத்து மக்களை ஏமாற்றி ஒரு சாப்பாடை போட்டு ஆளை கவுக்குறது எப்படி இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, யார் வீட்லேயுமே சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்களை ரொம்ப அப்படி எப்படிலாம் ட்ரெயின் பண்ணாங்க. அதுக்கெலாம் ஒரு காரணம் இருக்கும். அவங்க சொல்லும் போது பெரியவங்க பேசுனாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சிலவங்க வீட்டில் போய் சாப்பிட்டே என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுக்கும்போதே எல்லா காரியத்தையும் வாங்கிடுவாங்க. அதனால தான் பைபிளில் வசனம் இருக்குது, நீ ராஜாவுடைய போஜனம் கள்ள போஜனமாக வேற, அவனுடைய டேபிளில் உட்காந்தா தொண்டையில் கத்தியை வை. எதுக்கு சொன்னார்னா, ராஜாவின் போஜனம் கள்ள போஜனம். யாராவது உங்களுக்கு சாப்பாடு நல்லா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. கல்யாணத்தில் போய் சாப்பிடுங்க, அது தப்பு கிடையாது. தனியாக உங்களை கூப்பிட்டு வாங்க உங்களுக்கு ட்ரீட் தரோம் அப்படின்னா, பின்னாடி ஏதோ ஒரு ஆடை ரெடி பண்ணிவிட்டு விட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஒன்று நீங்கள் காலி, இல்லாட்டி உங்கள் பிள்ளைங்க காலி. பார்த்துக்கோங்க. ஆளுங்க இன்றைக்கெலாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எப்படி பேசணும். இன்றைக்கி நம்ம பொலிட்டிக்கல் பீப்புள்னு சொல்லி யாரோ சொல்கிறோம். வி ஆர் தி பெஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ். புரியுதா? எல்லாத்தையும் என்கேஜ் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி, எப்படி காய் மூட்டணும், எப்படி செஸ்ஸு விளையாடணும், யாருக்கு செக்கு வைக்கணும். ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி, ஆண்டவரே பேதையாக நான் இருக்கிறேன், இவங்களை பார்த்தா இந்த சிஸ்டர் அப்படி பேசுகிறாங்க, இந்த பிரதர் அப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா எப்படி கவுக்கணும், எப்படி காலி பண்ணணும், இதெல்லாம் நமக்கு தெரியும். சாரி, ஒரு பிரசங்கத்தில் சொல்லக்கூடாது. ஆண்டவர் இந்த மாதிரி நம்மளை எதிர்பார்க்கலைங்க. அப்படி பண்ணோன்னா நமக்கு ஒரு லாபான் வருவார். அந்த லாபானை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவார், பார்த்துக்கோ. இப்போது ஏசாவை எதிர்கொள்ளணும். ஏசா எதிர்கொள்ளும் போது இவன் பாருங்கள், இன்னும் அவன் இன்னும் ஸ்மார்ட்டாக இருக்கிறான். அந்த ஸ்மார்ட்னஸ் உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் காலையில் பார்த்தேன், அவன் கொடுத்த பொருளுடைய மதிப்பு $650,000 $650,000 to $10 lakh. இந்திய மதிப்பு 6 கோடி, கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய். ஒரு கிஃப்ட்டு ஒருத்தன் 6 கோடி ரூபா கொடுக்குறான் அப்படின்னா அவன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும்? இதை இப்படி யோசிங்க, நான் வேறு தப்பாக சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், எவ்வளோ கிஃப்ட் கொடுப்போம்? நம்ம ஏர்னிங்கில் ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் தான் கொடுப்போம். அப்போ இவனுக்கு உள்ள ஏர்னிங் எவ்வளோ இருந்திருக்கும்? இவன் கொடுத்ததுலாம் அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 650 அனிமல்ஸ் கொடுக்குறான். 650 அனிமல். ஒவ்வொரு அனிமலுடைய வேல்யூ பார்த்தான்னு தெரிஞ்சு, ஏன்னா அதையும் கிராஸ் வெரிஃபை பண்ணேன். ஒவ்வொருத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குங்க. அப்போ அந்த பிரதரை பேசிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான், 650 இதுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், அப்போ பயம் இருக்குது, பார்க்குறான் இதை செட்டில் பண்ணிடுவோம் அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி செட்டில் பண்ணி. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம யாராவது இப்படியா ஏமாற்றி வச்சுருந்தோன்னா, புரியுதா, அவங்க நம்மளை காலி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதை செட்டில் பண்ணணுமோ அதை செட்டில் பண்ணிடுவோம். புரியுதா? யாரையும் ஏமாற்றாதீங்க. ஏன்னா தன்வினை தன்னை சொல்லும். இதை விதைச்சவன் அதை தான் அறுப்பான். இன்றைக்கி சில நேரம் நமக்கு எதாவது நடக்கும்போது, நான் சில நேரம் என் வாழ்க்கையில் நான் இதை கற்றுக்கொண்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ் வருதுன்னு வச்சோங்களேன். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் ஒரு லாஸ் அவர் ரொம்ப அனுமதிக்க மாட்டார். அடுத்தது, நமக்கு தேவையில்லாத பொருள் நம்ம வீட்டில் தான் உள்ளே இருக்கா? நம்முடைய இன்கம் என்னவோ அதுக்குரிய எல்லாமே கரெக்டாக இருக்கணும். சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா சிலதை சுருட்டுறதுல ரொம்ப விஷயமா இருப்பான். சில ஒரு சமயத்தில் திருமணத்துக்கு போயிருந்தேன். நான் சாப்பிட பார்த்தா ஒரு அம்மா இருந்துச்சு, என்ன பண்ணுச்சு, ஒரு பேக் கொண்டு வந்துச்சு.
அந்த பிரியாணியை போடுறாரு, உள்ள தெல்லுது, பிரியாணியை போடுறாரு. இது எல்லாம் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன். புருஷன் நேசிக்கலாம், பிள்ளைகள் நேசிக்கலாம். ஆனால் இன்னொருத்தருடைய உணவை நீங்கள் எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரான்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்க தான் செய்வார். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். சிலதெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், பரவாயில்ல இதில் என்ன தப்பு, இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அது பெரிய சாபமாக வரவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தோம்னா அது எல்லாத்தையும் திரும்ப என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் சரி பண்ணி செட்டில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு அப்பா உன் பேரை மாற்றிடுறேன், நீ 420 இருந்தவனா இனி என்ன பண்ணுறேன், இனி மாற்றி தான் அதுக்கு பிறகு ஆசீர்வதிச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கிளைம் அவர் எடுத்துக்கிறாரு. அப்போ நீங்கள் மாறினாதான் என்ன ஆகும், அந்த கிளைம் ஆண்டவர் எடுக்க முடியும். நீங்கள் மாறாமல் இருந்துக்கிட்டே நான் யாக்கோபு நான் யாக்கோபு நான் யாக்கோபுன்னு தலைகளை சொன்னால் கூட இது நடக்காது. இப்போ கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சு, அந்த கீழ்ப்படின ஆசீர்வாதம் ஒரு கிஃப்டுடைய லெவலே 650 அப்படி 1000 அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து ஆண்டவர் கீழ்ப்படியும் போது அதே யாக்கோபின் தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நமக்கு என்ன, அவர் ஆசீர்வாதிக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்களில் ஏதோ பாதி கீழ்ப்படிதலில் காணப்படுறோன்னா இந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவரே நான் எதில் கீழ்ப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட் ஒபீடியன்ஸ் அப்படின்வாங்க. என்ன கமாண்ட் இருக்கோ அந்த கமாண்டை கம்ப்ளீட்டாக நிறைவேற்றுறது தான். இன்றைக்கி ஒரு மிலிட்ரியில் ஒரு கமாண்ட் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கமாண்ட் இருக்குன்னா அதை அவங்க நிறைவேற்றி தான் ஆகணும். ஃபயர்னா ஃபயர், ஷூட்னா ஷூட், கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது. சில நேரம் ஆண்டவர் நமக்கு சொன்னார்னா அப்படிப்பட்ட ஆண்டவருடைய கமாண்ட் எப்படி செய்யணும் அப்படியே செயல்படுத்தணும். ஆனால் ஒரு பொழுதும் ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கமாண்ட் கொடுத்துட்டு நம்மளை கஷ்டப்படுத்துகிற தேவனே அல்ல. நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஆண்டவர் திராணிக்கு மேலே சோதிக்கிற தேவனே இல்லை. அதை தப்பித்துக்கொள்ள ஒரு போக்கையும் அவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியும் போது சில சோதனைகள் நம்மளை தேடி வரலாம். ஆனால் அந்த சோதனையை மேற்கொண்டு ஒரு வெற்றியாக யாக்கோபு வெளியே வந்தது போல், அவன் இஸ்ரவேலாய் மாறினது போல் ஆண்டவர் நம்மளை மாற்றி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டோடைய நாம் மாத்திரம் மையப்படுவதாக. தேங்க்யூ லார்ட். கேட்ட வார்த்தைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆராய்ந்து பாரும். தேவனே, என்னை நீர் அறிவீர், புதிதும் ஜீவனுமான பாதையில் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிடம், ஒரு சில வினாடிகள் ஆண்டோட வார்த்தைகளை கேட்ட நம் கீழ்ப்படிதலில் ஆண்டவர் நம்மை முழுமையாக கீழ்ப்படிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜீசஸ், பாதி கீழ்ப்படிந்திருந்தேன் என்று சொன்னாலும் அது முழுமையான கீழ்ப்படிதல் அல்ல என்று தெளிவாய் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நான் கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன் அப்படி நம்மளை திருப்திப்படுத்தவே வேண்டாம். ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பார், என் உள்ளந்திரியங்களை பரிசோதித்து பார். ஒரு விசை ஆண்டவரிடத்தில் என்னை இரத்தத்தால் கழுவி நீ சுத்திகரி, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. எஜமானுடைய உபயோகத்துக்கு ஏற்ற கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக மாற்றும். இந்த சபையில் என்னோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிறக்காக ஸ்தோத்திரம். நீ பேசுகிறீர் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி என கிருபைத்தார், உடைய வசனத்துக்கு நடுங்கி வாழ கிருபைத்தார். ஹெல்ப் மீ ஓ காட். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும். ஜீசஸ், கேளு ஆண்டவரத்தில் கேட்போம். ஜீசஸ், எல்லாரும் ஜீசஸ் கைகளை கூப்பியோ கரங்களை உயர்த்தியோ ஆண்டவரே, இந்த நாளில் செல்வின் மூலமாக என்னோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நடக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நடக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Jesus, Jesus. Father, we praise you, we praise you, Lord, we praise you, Lord, we praise you, Lord, we pray. ஆண்டவரே, எனக்கு இந்த மெசேஜ் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லலாமா? ஓப்பன் யுவர் மவுத்ஸ், வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு ஆண்டவரே பைபிளில் எங்களுக்காக எழுதி வச்ச வார்த்தைகள் ஆண்டவரே. லார்ட், we thank you, we thank you, we thank you, Lord, we thank you, Lord, we thank you. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Lord, we praise you, we thank you. ஆண்டவரே, இன்னைக்கும்பா as we close this service, we give you glory, we give you honor, we give you praise. ஆண்டவரே, எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க போறீங்கன்றது எங்களுக்கு உறுதியாக தெரியும்.
ஆண்டவரே கீழ்ப்படிதல்னால வர்ற ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லி தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே டிசொபீடியன்ஸ்னால ஆண்டவரே உங்களை விட்டு நாங்கள் வெளியே போகிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்றது எங்களுக்கு சொல்லி தந்ததுக்காக நன்றி. ஆண்டவர் உங்களோட Lord, every single lesson you have taught us today, Lord, we thank you for it. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். We give you glory, honor and praise. In Jesus' name we pray. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, love of God the Father, and the sweet communion of the Holy Spirit be with each and every one of us now and forevermore. Amen. The Lord bless you and keep you. Make your face shine upon you. Be gracious unto you. May the Lord lift up his countenance upon you and give you peace. Praise God.